ஏன் சுகந்தி உனக்கு கல்யாணம் பிடிக்கல சாமி? தெரியல, எனக்கே தெரியல. அதை பற்றி நான் சர்வீஸாகவே வெளியே பண்ணலை. அது நான் பண்ணிட்டேன். நீ முன் ஜென்மத்தில் இந்த பேபி சொல்லிட்டு இருக்குமல்ல, இன்னும் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் வேண்டாம், உன்னையவே நினச்சிட்டு இருக்கணும், நான் பிறப்பாட்டு நிலையடையணும் அப்படி இப்போ பேபி சொல்லுதில்ல. வயசுக்கு வந்து சீருக்கு கூட்டிகிட்டு போக கூட அழுதுகிட்டே போனேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏன்னா நீ அப்படியார் மாதிரி பேசுகிற. என் கண்ணில் தண்ணி இருக்கும். சீர் போட்டாலும் தண்ணி எடுத்த போட்டாலும் ஒரு போட்டோ மட்டும் என் கண்ணில் தண்ணியாக இருக்கும். அழுதுகிட்டே போவேன். வாத்தியம் இதெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு போங்க அப்படி இதுக்குள்ள நான் போகிறதுக்கு விரும்பலன்னு சொன்னேனே, என்னை 2 வீலர் ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. வாத்தியத்துக்கு கூட இவங்க தான் வந்தாங்க. இந்த வாதி வாசிச்சுட்டு சீருக்கு கொண்டு போ வீட்டிலேருந்து பேரு கோயில் வரைக்கும் மண்டபம். அந்த மண்டபம் கூட வாடகை வேண்டாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐயோ எனக்கு கேட்கறக்கு லைட் போட சொந்தர் கொஞ்சம். லைட் போடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அக்கா கதை கேட்டு எனக்கு சிரிப்பே நிற்கலடா. சீருக்கு வாதியத்துக்கு கூட அக்கா தான் போகணும். ஆனால் அக்கா வண்டியில் கொண்டு போய் விட்டாங்களா முன்னாடி. வாதியத்துக்கு கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்திருக்குறாங்க. நினச்சி பாரு சோதரா. வீட்டிலேருந்து போக பூ வைக்கக்கூடாதுன்ட்டு. என்னடா புரட்சி பெண் அக்கா கல்யாணத்தில் பூவெல்லாம் வச்சாங்க. அதே மாதிரி வந்து இறங்கணுன்னு வீட்டுக்கு வெளியே எல்லா பூவையும் அவுத்து வெளியே போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்து. என்ன சுகந்தி வித்தியாசமா இருக்கிற? விஜயலட்சுமி ஔவையார் வீட்டில் வச்சிருக்கிறாங்க அவங்க. இந்த அக்கா உனக்கு கொலுசு வாங்கி தரேன், விலைக்கு வாங்கிட்டு வர, சைடு வாங்கி தரது. ஜெயலட்சுமிக்கு தெரியாம பார்த்துக்கோ, இவருக்கு தெரியாம பார்த்துக்கோ, அவருக்கு தெரியறதுன்னு தான் அந்த அக்காவுக்கு தெரியுது. ஆமா, அருட்பெருஞ்சோதி தெரியுதுன்னு எனக்கு இவர்கிட்டயும் சொல்ல வேண்டாமா? அவருக்கு தெரியாம இருக்காது, அக்காவுக்கு நான் சொல்லாம இருக்க மாட்டேன். எதா இருந்தாலும் சொல்லுவேன். இல்லை நீ உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்ச்சு. எனக்கு எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. நேற்றுக்கு கூட யாரை கேட்டாங்க, ஜெயா உனக்கு அம்மாவா அக்காவா யாருன்னு கேட்டாங்க. எல்லாமே அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு அது இருக்காம இல்லைங்கிற கவலையே இல்லை. உப்பா நானும் என்ன பண்ணுங்கிற மட்டும்தான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் அவங்க சும்மாலாம் இல்லையே, எவ்வளோ மூஞ்சி காமிச்சுப்பேன், எவ்வளோ கடைசி நேரத்துலேயும் கூட திட்டிட்டு தான் இருந்தேன். சவுந்தரா அக்கா வந்து நீ பெருங்கருணையாளன்னு சொல்லிருச்சுடா. ஆமா, வேலுமணி அக்கா கூட கருணை தான் பண்ணுதாமா, ஆனா நான் வந்து பெருங்கருணை பண்றேன்னாமா சவுந்தரா. பெரிய அக்கா வந்து அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து அப்படியா? நீ வெண்ணிலா தூக்க ஏக்கத்தில்